Hi, welcome to day 1 of the 100 day challenge. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன வேலை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பால் வாங்க போயிட்டேங்க. வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, வாசல்ல தண்ணி தெளிச்சுட்டு போய் பாலை வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் டைம் எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்பாவும், அம்மாவும் எழுந்துட்டாங்க. ஸோ அப்புறம் அப்பாவும், அம்மாவும், நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா, அப்பாவும், அம்மாவும் டீ குடிப்பாங்க. ஸோ எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, டீ போட்டுட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் நான் அத போய் எங்க அப்பா, அம்மா கிட்ட போய் குடுத்துட்டேன். அப்புறம் எங்க யூடியூப் சேனல் வந்து நல்லா வரதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் கன்ஃபார்மா வேணும். ஸோ நானும் எங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வீடியோவ திரும்ப பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் என் ஒய்ஃபும் கீழ போயிட்டோம். நான் தண்ணி தெளிச்சதுனால எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ண கோலத்த வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நைட்டு நாங்க யூஸ் பண்ண ஜாமான் வெளுக்கலான்னு 2 பேரும் பிளான் போட்டுட்டு, எந்தெந்த ஜாமான்லாம் வெளுக்கணுமோ பார்த்தீங்கன்னா, அத நான் வந்து எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாமாவையும் வெளுக்கிட்டு அத நானே வந்து கழுவி அவங்ககிட்ட குடுத்துடுறேன்னு சொன்னாங்க. சரி நானும் அத ஓகேன்னு சொல்லிட்டு, அவங்க கழுவி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாமாவும் எடுத்து தண்ணிய நல்லா வடிகட்டி, ஒண்ணு ஒண்ணா கவுக்க ஆரம்பிச்சுட்டு, எல்லா கட்டிலும் ஃபுல்லா நான் வந்து அத கவுக்க முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எழுந்துட்டாங்க. ஸோ எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண பொருவெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வந்து அழகா உதிரிட்டு எந்தெந்த ஷேப்லாம் கரெக்டா மடிக்கணுமோ, அத பார்த்தீங்கன்னா மடிச்சுட்டு, அப்புறம் அத எங்க வைக்கணுமோ, அத எடுத்துன்னு போய் நாங்க வச்சு முடிச்சுட்டோம். ஸோ அந்த கையோட பார்த்தீங்கன்னா, சரி ரூம் எல்லாமே பெருக்கிடலாம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு உள் ரூம் இருக்கும். அந்த ரூம நாங்க வந்து பெருக்க ஆரம்பிச்சுட்டேன். பெருக்க ஆரம்பிச்சுட்டு, அப்படியே கையோட குப்பையே வாரிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவி ரூம் இருக்கு. அந்த ரூமையும் நான் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்கிட்டு நான் வாரிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிச்சன் இருந்துச்சு. அதையும் நான் வந்து பெருக்கிட்டு, அப்படியே அந்த குப்பையும் வாரி முடிச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டேங்க. குளிச்சுட்டு முடிச்சு வந்த கையோட பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி காய போட்டிருந்த ஜாமான் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இட்லியும், சட்னியும் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க ஆளுக்கு ஒரு ஊட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 இட்லி சாப்பிட்டுட்டேன். அவங்க ஒரு 4 இட்லி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறமா வாஷிங் மிஷின் வேலைய முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு, எந்தெந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா துவைக்கணுமோ, அதெல்லாம் நான் ஒரு வாட்டி தரோவா செக் பண்ணிட்டு மிஷின்ல போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷின் முடியிற வரைக்கும் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு, சமையலுக்கு என்ன பண்ணலாம்னு அம்மாவ கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான காய்கறி நாங்க வந்து நறுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுட்டாங்க. ஸோ நான் எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு, நானும் கொஞ்சம் வேலை பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு அம்மா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோதான் வெட்டணும்னு சொல்லிட்டு, அது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா, கரெக்டான சைஸ்ல இருக்கான்னு எங்க அம்மாகிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் வெட்டி குடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வெஜிடபிள் பிரியாணிய பார்த்தீங்கன்னா, தாளிச்சுட்டு, அத கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, கொதிக்க விட்டுட்டாங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நான் ஆல்ரெடி போட்டு இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நானே அது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்துட்டு மொட்டை மாடி எடுத்துன்னு போய் எங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டேன். ஸோ அத அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே கரெக்ட்டா உதிரிட்டு, அவங்க எல்லா துணியும் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, காய வச்சுட்டாங்க. அது அப்புறமா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன எடுக்க சொல்லிட்டாங்க. சரி நான் கூட பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க 2 பேருக்கும் செம்ம பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நானு, என் ஒய்ஃப், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா, அக்காவோட பாப்பா ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா ஆல்ரெடி வெங்காயத்த வெட்டி பச்சடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே என்ன நாங்க இன்னைக்கு பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிட்டு, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, வயிறு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சின்னதா ஒரு படம் போட்டுருந்தாங்க. அத பார்த்துட்டோம். அத பார்த்து முடியறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த வேலைய நாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா போய் காயப்போட துணிலாம் போய் எடுத்துன்னு வர சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து 2 பேரும் மொட்டை மாடிக்கு போயிட்டோங்க. ஸோ ஆல்ரெடி எங்க ஒய்ஃப் வந்து எல்லா துணியும் காய வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா துணியும் வந்து எடுத்துட்டு வந்து கீழ பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டேன். ஸோ அத அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
எல்லா துணியும் பிரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இந்த துணிலாம் எங்கெங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேத்தபடி பாத்தீங்கன்னா துணி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு கரெக்டா அதை பாத்தீங்கன்னா மடிச்சுட்டு அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு எங்கெங்க வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டிடுச்சுங்க. ஸோ இருட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் நம்ம சாப்பிட்ட ஜாமான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயந்தரமும் ஒரு வேளை பாத்தீங்கன்னா டீ குடிச்சாங்க அம்மா அவங்கலாம். ஸோ அந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளுக்கலான்னு பிளான் போட்டோம். அதை நாங்க பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப கூட எங்க ஒய்ஃபே பாத்தீங்கன்னா அவங்களே எல்லா ஜாமாவையும் வெளுக்கிட்டு பாத்தீங்கன்னா அதை கழுவியும் முடிச்சுட்டாங்க. கழுவி முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா அடுத்த வேலையை நீங்க பண்ணுங்க, இந்த ஜாமான் காய போட்டு நானே காய போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அதை காய போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியை பிடிக்கலான்னு வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்றபடி எந்தெந்த பாத்திரத்துலாம் தண்ணி பிடிக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா நான் கழுவிட்டு ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு அது எங்கெங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி வேலை பாத்தீங்கன்னா மோட்டர் ரூம் கொடுத்து. ஸோ நான் மோட்டரை ஆன் பண்ணிட்டு மோட்டர் ரூம் கொடுத்துக்கு ஒன்றும் 10 நிமிஷம் ஆகும்னு எங்க ஒய்ஃப் சொன்னாங்க. அந்த டைம்ல சரி டான்ஸ் ஆடலாம் சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அதுக்கான ஸ்டெப்பை நாங்க ரெடி பண்ணிட்டு அதை நாங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டோம். 100 டேஸ் சேலஞ்சோட டே 1 நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எங்க வீடு நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை இப்போதான் எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. குட் நைட்.